السلام عليكم ورحمة الله وبركاته. وعن أبي هريرة رضي الله تعالى عنه عن النبي صلى الله عليه وسلم. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். قال ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லௌலா அன் அஷுக்க அலல் முஃமினீன், முஃமின்களுக்கு நான் சிரமம் தந்து விடுவேன் என்று மட்டும் இல்லை என்றால், ல அமர்த்துஹும் பிஸ்ஸிவாக்கி இன்த குல்லி ஸலாத்தின், ஒவ்வொரு தொழுகையின் போதும் மிஸ்வாக் செய்யும்படி நான் அவர்களுக்கு ஏவியிருப்பேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற இந்த ஹதீஸை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறாங்க. இது அபூ தாவூதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கழிவறையின் ஒழுக்கம் குறித்த ஹதீஸ்களை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வந்தோம். அதனை தொடர்ந்து அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அதற்கு அடுத்த பாடத்தை தொடங்குகிறார்கள், மிஸ்வாக் குறித்த பாடம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, என்னுடைய உம்மத்திற்கு சிரமமாக இருக்கும் என்று இல்லை என்றால், நான் ஒவ்வொரு தொழுகையின் போதும் மிஸ்வாக் செய்வதை நான் கடமையாக ஆக்கியிருப்பேன் என்று சொல்கிறார்கள். அப்போ அது கடமை இல்லை, சுன்னத்து. ஒரு ஹதீஸில் வருது, அர்பஉம் மின் சுனனில் முர்சலீன், 4 விஷயங்கள் ரசூல்மார்களின் சுன்னத்துகளில் ஒன்று. எல்லா ரசூல்மார்களும் தவறாமல் கடைபிடித்த 4 விஷயங்கள் ஒன்று. எல்லா நபிமார்களிடத்திலும் ரசூல்மார்களிடத்திலும் அந்த 4 காரியங்கள் இருந்தது. ஒன்று அல் ஹயா, வெட்கம். வெட்கம் எல்லா நபிமார்களிடத்திலும் இருந்த ஒரு உயர்வான குணங்களில் ஒன்று. ரெண்டாவது தஅத்துர், நறுமணம் பூசுதல், அத்தர் பூசுதல். மூன்றாவது சிவாக், மிஸ்வாக் செய்தல். நான்காவது நிக்காஹ், நிக்காஹ் செய்தல். 4ம் நபிமார்களுடைய சுன்னத் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ நமக்கு மிஸ்வாக் செய்வதல் என்பது சுன்னத்தாக ஆக்கப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் கடமையாக ஆக்கியிருப்பேன், ஆனால் என்னுடைய உம்மத்திற்கு சிரமமாக ஆகிரும், அதனால் நான் அப்படி செய்யலைன்றாங்க. அப்போ கடமையாக ஆக்கியிருப்பேன் என்று சொல்லுகிற அளவிற்கு அதில் நன்மைகள் இருக்கிறது என்பதை விளங்குகின்ற அதே நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தன்னுடைய உம்மத்தின் மீது இருந்த அன்பையும் இரக்கத்தையும் கருணையையும் இந்த ஹதீஸ் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அதாவது நான் அப்படி சொல்லியிருந்தால் என்னுடைய உம்மத்திற்கு சிரமமாயிரும், அதனால் சொல்லலைங்கிறாங்க. அவர்கள் சொல்லுகின்ற ஒவ்வொரு காரியங்கள், அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயல்பாடுகள் எல்லாமே தன்னுடைய உம்மத்தை கவனித்து பிற்காலத்தில் வரக்கூடிய தன்னுடைய சமுதாயத்தை அது எந்த அளவுக்கு பாதிக்கும், அவர்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தும் என்பதை கருத்தில் கொண்டே ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க சொன்னாங்க, செஞ்சாங்க. அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த அன்பை நமக்கு காட்டுகிறது. ரெண்டாவது, இந்த ஹதீஸில் மிஸ்வாக் செய்வதில் இருக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறத நமக்கு பளிச்சுன்னு தெரிவிக்குது. என்னுடைய உம்மத்திற்கு சிரமமாக இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தால் நான் அதை கடமையாக ஆக்கியிருப்பேன் அப்படிங்கிறாங்க. அப்போ எந்த அளவுக்கு இதில் நன்மை இருக்கிறது அப்படிங்கிறத நாம் விளங்கணும். பொதுவாகவே ஷரீஅத்தில் எதை அனுமதிக்கப்பட்டிருக்கிறதோ அதில் நன்மை இருக்கும், எது தடை செய்யப்பட்டிருக்கிறதோ அதில் தீமை இருக்கும். இது ஷரீஅத்தினுடைய அடிப்படையான விஷயங்கள் ஒன்றும். நீங்கள் எதை வேணாலும் எடுத்துக்கலாம். ஷரீஅத்து ஒன்று அனுமதிக்குதா, அதில் நன்மை இருக்கும். ஷரீஅத்து கூடாதுன்னு சொல்லுதா, அது செய்யாதீங்கன்னு சொல்லுதா, அதில் தீமை இருக்கும். இது ஷரீஅத்தினுடைய அடிப்படையான விஷயம். எது அதுவும் வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கிறதோ, அது கடமை என்று இஸ்லாம் ஷரீஅத்து சொல்கிறதோ, அதில் கூடுதல் நன்மை இருப்பதை, பலன்கள் இருப்பதை நாம் அனுபவிக்கலாம். அந்த அடிப்படையில் தான் இந்த மிஸ்வாக்கையும் நாம் அணுக வேண்டும். அது கடமையாக ஆக்கப்படுகின்ற அளவிற்கு அது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. எனவே அது நன்மையும் கூடுதலாக தான் இருக்கும். இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், ஃபிஸ் சிவாக்கி இத்தத்து மனாஃபி', மிஸ்வாக் செய்வதில் ஏராளமான நன்மைகள் இருக்கிறது அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் அவங்க அடுக்கிறாங்க. யுதய்யிபுல் ஃபம், அது வாயை நறுமணப்படுத்தும், வாயை நறுமணமாக வைத்து கொள்ளும், மனமாக ஆக்கும். வயசுத்துல் லிஸ்ஸா, ஈர்களை பலப்படுத்தும். வயக்தவுல் பல்கம், சளியை அது உடைத்து நீக்கிவிடும். வயஜுல் பசர், பார்வையை தெளிவாக்கும்.
வயதுஹபு பில் ஹுஃபுர், பற்களில் இருக்கக்கூடிய அந்த சிதைவுகளை அது நீக்கிவிடும். வயுசஹில் மிஅதா, இறப்பையை அது ஆரோக்கியமாக வைத்து கொள்ளும். அதேபோன்று சப்தத்தை தெளிவாக ஆக்கும், உணவு செரிமானமாகுவதற்கு உதவும். இப்படி நிறைய நன்மைகளை சொல்கிறார்கள். பற்களையும் ஈறுகளையும் அது பலப்படுத்தும் அப்படிங்கிறது அதனுடைய மிக முக்கியமான நன்மைகளில் ஒன்று. ஒரு மனிதனுடைய ஆரோக்கியத்தை தீர்மானிக்கிறது எது அப்படின்னு சொன்னால் அவனுடைய வாய் தான். வாய் அப்படிங்கிறது உடலிலுடைய நுழைவாயில் அப்படின்னு சொல்லுவாங்க, என்ட்ரன்ஸ். ஒரு மனிதனுடைய உடலுக்கான என்ட்ரன்ஸ் வந்து வாய் தான். ஒரு கட்டிடத்திற்கு அல்லது ஒரு மாளிகைக்கு ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கிற மாதிரி உடலுக்கான என்ட்ரன்ஸ் வந்து வாய். என்ட்ரன்ஸை வச்சு என்ன செஞ்சுக்கலாம், அந்த கட்டிடம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத நாம் விளங்கிக்கலாம். அதனால தான் பெரும்பாலும் வீடு கட்டக்கூடியவர்கள் என்ட்ரன்ஸை வந்து ரொம்ப அழகான முறையில் வடிவமைப்பாங்க. அதுதான் ரொம்ப வீட்டுக்கான அழகே அதுதான். என்ட்ரன்ஸு சரியில்லை அப்படின்னு சொன்னால் வீடும் அப்படி தான் இருக்குன்னு சொல்லி முடிவு பண்ணிக்குவாங்க. இப்போ அந்த மாதிரி தான் வாய் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத வச்சு ஒருத்தர் ஆரோக்கியமாக இருக்கிறாரா இல்லையாங்கிறத அதை வச்சு விளங்கிக்கலாம். ஒருத்தருக்கு வாய் நல்லா இருக்குது, அவருக்கு வந்து பற்கள் சரியாக இருக்குது, ஈறுகள் சரியாக இருக்குது அப்படின்னா அவர் ஆரோக்கியமாக இருக்கிறாருன்னு அர்த்தம். பற்கள் சரியில்லை, அது வந்து சிதைந்து போய் இருக்கிறது, அதில் நிறைய கோளாறுகள் இருக்கிறது, பலவீனப்பட்டு இருக்குது அப்படின்னா அவருடைய உடலும் பலவீனமாக இருக்குதுன்னு அர்த்தம். சின்ன பிள்ளைங்களுக்கு பற்கள் வந்து ரொம்ப குழந்தையாக இருக்கக்கூடியவங்களுக்கு பல் முளைக்காது, பல்லே இருக்காது. கொஞ்சம் கொஞ்சம் வளர பல் வளரும், ஆனால் வந்து பல் வந்து லேசாக பலவீனமாக இருக்கும். அதே மாதிரி வயசானவங்களுக்கும் பல் பலவீனமாக இருக்கும். அப்போ உடலும் பலவீனமாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு அது அடையாளம். அதுவும் இன்னைக்குள்ள காலகட்டத்தை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மேக்சிமம் எல்லா குழந்தைகள் முதல் கொண்டு எல்லா நபர்களுக்கும் பற்களில் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். ஏதாவது சொத்தையாக இருக்கும், அல்லது பல் சிதைவு இருக்கும், அல்லது ஈறுகளில் வந்து கோளாறு இருக்கும், அல்லது பல் பலவீனமாக இருக்கும். சின்ன ஒரு கரியை கூட கடிக்க முடியாத அளவிற்கு இன்றைக்கி பற்கள் ரொம்ப பலவீனப்பட்டு போய் இருக்கிறது. அப்போது மனிதர்கள் பலவீனமாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு அது அடையாளம். நமக்கு முன்னோர்கள் எப்படி இருந்தாங்க, பற்கள் சரியாக இருந்துச்சு, பற்களில் எந்த கோளாறும். இன்றைக்கி முன்னாடி வாழ்ந்தவங்களுக்கு பல் சொத்தையாக இருக்கும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா, இல்லை பல் உடஞ்சிருக்கு செதஞ்சிருக்கும் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா? இல்லை. நம்ம அவங்க ஆரோக்கியமாக இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கு அது அடையாளம். என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி பற்களை பாதுகாக்கக்கூடிய விஷயங்கள் இன்றைக்கி இல்லாமல் போயிடுச்சு. இன்றைக்கி நாம் அந்த ப்ரஷ்ஷையும் கண்ட பேஸ்ட்டையும் போட்டு தேய்க்கிறதுனால அது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் பற்களுடைய அந்த பலத்தை போக்கி விடுகிறது. ப்ரஷ் போடுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் அதனுடைய கரையை நீக்கி ஒரு தெளிவாக காட்டும், அவ்வளோதானே தவிர அது பற்களுக்கு அது ஆரோக்கியமானதல்ல. பற்களுக்கு ஆரோக்கியம் எதில் இருக்குதுன்னா மிஸ்வாக்கில் தான் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னால் வாழ்ந்த அத்தனை பேரும் என்ன செஞ்சாங்கன்னா மிஸ்வாக்கை தான் பயன்படுத்தினாங்க. அராக் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு வேர், அதில் இருக்கக்கூடிய ஒரு குச்சி, அதை தான் உடைச்சி என்ன செஞ்சாங்க, அதை பயன்படுத்தினாங்க. அன்னைக்கு ஆரோக்கியமாக இருந்தாங்க. என்னைக்கு இந்த சமுதாயம் மிஸ்வாக்க விட்டதோ அதிலிருந்து பற்கள் அதனுடைய இயற்கை தன்மையை இழந்து விட்டது. அதில் கொண்டு நோயும் அதிகமாகிடுச்சு. ஈராக்கில் வந்து ஒரு ஆராய்ச்சி மேற்கொண்டாங்க. 330 மாணவர்களை வைத்து அந்த ஆராய்ச்சி மேற்கொள்ளப்பட்டது. அதில் வந்து 176 பேரை வந்து ஒரு வருஷத்திற்கு மிஸ்வாக் பயன்படுத்த சொன்னாங்க. வேறு எதுவுமே பயன்படுத்தக்கூடாது. 2 நேரம் காலையிலும் இரவு படுக்கும் பொழுதும் மிஸ்வாக் பயன்படுத்தணும். மீதி இருக்கக்கூடிய 156 பேரை வந்து இன்றைக்கி சாதாரணமாக பயன்படுத்தக்கூடிய ப்ரஷ்ஷு பேஸ்ட்டு இந்த மாதிரி பயன்படுத்த சொன்னாங்க. ஒரு வருஷம் கழித்து அவர்களை ஆய்வு செய்து பார்த்த பொழுது யார் அதாவது பேஸ்ட் ப்ரஷ் பயன்படுத்தினாங்களோ அவங்களுடைய பற்களை பார்த்த பொழுது சொத்தை அதிகமாக வருவதற்கான வாய்ப்புகள் மிஸ்வாக் பயன்படுத்தக்கூடியவர்களை விட அதனுடைய சதவீதம் கூடுதலாக இருந்தது என்று அந்த ஆய்வு நமக்கு சொல்லுகிறது. அதனால்தான் மிஸ்வாக்கை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அதை கடமையாக ஆக்கிவிடுவேன், ஆனால் உம்மத்துக்கு சிரமமாயிருங்கிறதுக்காக அதை அப்படி செய்யாமல் விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதில் அவ்வளோ நன்மைகள் இருக்குது என்பதை நாம் விளங்கி கொள்ள முடிகிறது. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒவ்வொரு சுன்னத்துக்களையும் நாம் இந்த கோணத்தில் அணுக வேண்டும். அதில் நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல நாம் விளங்கணும், அதை செய்ய முற்படணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு சுன்னத்துக்களையும் பின்பற்றி நடக்கக்கூடியவர்களாக நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.